ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு ஃபைனலா ப்ளவுஸ வந்து நம்ம செக் பண்ணும்போது, ஸ்லீவும் பாடி பார்ட்டுக்கிட்டயும் சென்டர்ல அந்த ப்ளஸ் சைன் எப்படி கொண்டு வர்றதுங்கிறத இந்த வீடியோ டீட்டெயில்டா பார்த்துடலாம். இதுக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில செக்கிங் வந்து நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்துட்டு அதோட சென்டர் நாட்ச் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவோட ஹைட்டு முடியிற இடத்துல வந்து ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முடியிற இடத்துல வந்து நான் ஸ்லீவோட ஹைட்ட செக் பண்ணும்போது, எனக்கு பேக் பீஸ விட ஃப்ரண்ட்ல ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃப்ரண்ட் பீஸ் வந்து 1/4 இன்ச் இறக்கமா இருக்குது. பேக் பீஸ் வந்து 1/4 இன்ச் ஏத்தமா இருக்குது. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, நம்ப அத எப்படி வந்து சரி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவ்ல வந்து நம்ப ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த மார்க் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு 1 1/2 இன்ச்லேருந்து 2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருவோம்ல, அந்த சீம் அலவன்ஸ வந்து நம்ம ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணி எடுத்துடணும். இப்ப நான் மார்க் பண்ண பகுதி வந்து ஆம்கோல் சுற்றளவு. அதுக்கு அடுத்து உள்ள பகுதி வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய சீம் அலவன்ஸ். அத வந்து இந்த மாரி ஈவனா நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் பீஸ் எடுத்துட்டு, அதே மாரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகும் 2மே ஈவனா வர்ற மாரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஃப்ரண்ட் பீஸோட பேக் பீஸ்ல 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாரி இருக்குன்னா, அத வந்து கொடஞ்சு வெட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ்ல சென்டர் நாட்ச் பண்ணோம் பாருங்க. அந்த சென்டர் நாட்சையும் நம்ம ப்ளவுஸ்ல ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு, அங்க ஒரு லைன் மாரி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல வச்சு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டா சில பேர் வந்து ஸ்டார்ட்டிங்கா வந்து கிராஸா ஸ்டிச் பண்ணிட்டு வருவாங்க. ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாரி நீங்க கிராஸா வச்சு ஜாயின் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, ஸ்லீவ் போட்ட பிறகு ஷோல்டர் கிட்ட லைட்டா தூக்குன மாரி பஃப் மாரி வரும். ஸோ அந்த மாரி பண்ணாம, எப்பயுமே ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அத பேக் பீஸ் மேல வச்சு, நீங்க வந்து நடுவுல பிரஷர் ஃபுட்டருக்கு நடுவுல வந்து பீஸ வச்சு நீங்க 1/2 இன்ச் அளவுக்கு இறக்கி, 2 சைடுமே வந்து நீங்க வந்து 1/2 இன்ச் அளவுக்கு இறக்கி வச்சு நீங்க வந்து ஸ்டிச் போடுங்க. சில பேர் ஓவர்லாக் பண்றதுக்காண்டி 1/4 இன்ச்லலாம் ஸ்டிச் பண்ணுவாங்க. வேண்டாம், நீங்க 1/2 இன்ச் அளவுக்கே இடம் விட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கடைசியா ஃபைனலா ஓவர்லாக் போட்டு எடுத்துரலாம். இந்த மாரி பண்ணிட்டு, அ நீங்க ஜாயிண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். இந்த மாரி பண்ணி முடிச்சுட்டு, ஒரு வாட்டி ஸ்லீவ் வந்து கரெக்ட்டா நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கக்கூடிய பீஸ அதாவது ப்ளவுஸ்ல அ ச இந்த மாரி ஈவனா இருக்குது. செக் பண்ணி பிறகு ப்ளவுஸ பேக் சைடா பெரட்டிட்டு, நம்ம வந்து இந்த மாரி ஸ்லீவோட எட்ஜ ஈவனா வைக்கணும். அதே மாரி பாடி பார்ட்டையும் ஈவனா வைக்கணும். அத வெயிஸ்ட் வரைக்கும் ஈவனா கொண்டு வரணும். இப்போ மேல எட்ஜ் கிட்ட பாருங்க, நான் வந்து ஒரு பின் போட்டு வச்சுர்றேன். ஈவனா இருக்கு. அதே மாரி அத வந்து நம்ம பாடியில ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அந்த பிசுறு பகுதியிலயும் ஈவனா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதே மாரி இடுப்பு பகுதியிலயும் பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாரி பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழ எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய பீஸ் வந்து நம்ம மடிச்சு தச்சுருவோம். சீம் அலவன்ஸு. அது இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் ஒரு வேள ப்ளவுஸ்ல வந்து ஸ்லீவ் வந்து ஒரு பகுதி ஏத்தமா, இறக்கமா இருந்துச்சுன்னா, அத இந்த மாரி ஃபைனல் டச்ல வந்து நம்ப 2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம்ல பேக் பேஸ்க்கு. அதுல வந்து மடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனா, அந்த ப்ளஸ் சைன் வந்து வராது. ஸோ, இதுக்காக தான் நீங்க ஸ்லீவ வந்து பாடி பார்ட்ல ஸ்டிச் பண்ணும்போது, அட்டாச் பண்ணும்போது ஈவனா இருக்கான்னு பார்க்கணும். அதே மாரி பாடி பார்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டும் ஈவனா இருக்கிற மாரி பார்க்கணும். அதே மாரி ஸ்லீவுக்கும் பாடி பார்ட்டுக்கும் நடுவுல ஜாயின் பண்ணும்போது அந்த ஒரு பிசிறு பகுதி வரும். அது வந்து ஸ்லீவ பார்த்த மாரி மேல பார்த்த மாரி வச்சு நீங்க வந்து ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. இப்ப நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்மளோட அந்த மார்க்கிங்லாம் முடிச்சிடணும். அளவு ப்ளவுஸ்ல என்ன மார்க்கிங்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு, அதே மாரி நீங்க வந்து 3 தையல் வந்து சைட்ல குடுங்க. சில பேர் 4, 5 தையல்லாம் குடுப்பாங்க. அவ்வளோலாம் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப ரொம்ப 4, 5 தையல்ல வந்து சேர்த்து குடுத்துட்டீங்கன்னா, என்ன பிரச்சனை ஆகும்னா, அ அண்டர் ஆர்ம் கிட்ட துணி சுருண்டுக்குரும். அது வந்து குத்துற மாதிரியோ, கடிக்கிற மாதிரியோ அந்த ஃபீல் வரும். இன்னொரு மெத்தட் இருக்கு. ஸ்லீவையும், பாடி பார்ட்டையும் தனித்தனியா உருட்டி தப்பாங்க. அந்த மாரி தைக்கும்போது கூட உங்களுக்கு வந்து ப்ளஸ் சைன் வந்து வந்துரும். பட் என்ன அதில ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நம்ம பிரிச்சு விட்டு போட முடியாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இதுனா நம்ம வந்து ஒரே தையலா பிரிச்சு விட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஆனா அந்த மாரி தனித்தனியா நீங்க ஸ்லீவ் பார்ட், பாடி பார்ட் தனித்தனியா ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பிரிச்சு விட்டு போடும்போது தையல் நீங்க தனியா எக்ஸ்ட்ராவா இன்னொரு தையல் குடுக்குற மாரி இருக்கும். எக்ஸ்ட்ராவா நீங்க வெளியில குடுத்து நீங்க தச்சு வாங்குற மாரி இருக்கும். இதுனா நம்ம தச்ச ப்ளவுஸ்ல தையல பிரிச்சு விட்டு நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ அந்த மாரி மெத்தட்ல பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ளஸ் சைன் வந்து வரும். பட் தையல் பிரிச்சுட்டோம்னா, திரும்ப ஒரு தையல் எக்ஸ்ட்ரா போடுற மாரி இருக்கும். இப்போ நான் ஸ்லீவ் பார்ட்டி, பாடி பார்ட்டி ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஃபைனலா காட்டுறேன் பாருங்க. அழகா வந்து அந்த ப்ளஸ் சைன் வந்து எனக்கு வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே கரெக்ஷன் பண்ணிட்டோம். கரெக்ஷன் பண்ண பிறகு தான் நம்ம ஜாயின் பண்ணோம் ஸ்லீவ. அப்படி இருக்கும்போது எப்படி ப்ளஸ் சைன் வந்து வராம இருக்கும்? ஸோ இந்த மாரி இருக்கும்போது நெறைய பேருக்கு பிடிக்கும். அழகா இருக்குது. அதே மாரி பெர்ஃபெக்ட்டா ஹைட்டு இருக்குது. ஏத்த இறக்கம் இல்லாம நீட்டா தச்சிருக்கோங்கிற ஒரு மன திருப்தி வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார்